தஞ்சாவூர் கோயிலுக்குள்ள அரசியல்வாதிகளும் பதவியில் இருக்கவங்க யாருமே உள்ளே போக மாட்டாங்க. அப்படியே போனாலும் தஞ்சாவூர் கோயில் அந்த பின்னாடி வாசலியே தான் உள்ளே போவாங்க. அதுக்கு காரணம்னா தஞ்சாவூர்ல இருக்கிற மிகப்பெரிய ஒரு சாபம். அந்த சாபத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த சாபத்தை வந்து கரூரார் சித்தர் தான் கொடுக்குறாருன்னு சொல்லப்படுது. ராஜராஜ சோழன் கூட கடைசி வரைக்குமே இருந்தது வந்து அந்த கரூரார் சித்தர் தான். அந்த கோயிலை கட்டி முடிக்க வரைக்குமே கூடவே இருந்திருக்காரு. கடைசியை கட்டி முடிக்கும் போது என்ன நடந்திருக்குன்னா, கரூரார் சித்தர் என்ன பண்ணினா கும்பாபிஷேகம் அன்னைக்கு வந்து தமிழ்ல தான் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு. ஆனா ராஜராஜ சோழன் வந்து சமஸ்கிருதத்தில் தான் பூஜை பண்ணும், அந்த கும்பாபிஷேகம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்ததாகவும் சண்டையின் முடிவில் வந்து சமஸ்கிருதத்தில் பூஜை பண்ணியிருக்காங்க. அதை எதிர்த்து இந்த கரூரார் சித்தர் வந்து தஞ்சாவூர் கோயில் மேலே சாப விட்டுருக்காரு. அது இல்லாமல் ராஜராஜ சோழன் மேலேயும் சாப விட்டுருக்காரு. அதிகாரத்தில் இருக்கிறதா தானே நான் சொல்றதை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்களை மாதிரி அதிகாரத்தில் இருக்கிற யார் இந்த கோயிலுக்குள்ள வந்தாலும் அவங்க இறந்து போயிடுவாங்க சீக்கிரமா அப்படின்னு சொல்லி சாபத்தை விட்டதா நம்பப்படுது. முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா, கரூரார் சித்தர் வந்து ஒரு வேதம் படித்த ஒரு அந்தனர். அவருக்கு வந்து சமஸ்கிருதம் வந்து ரொம்பவே நல்லா தெரியும். சமஸ்கிருதம் மேலே அவருக்கு ஏகப்பட்ட பற்று இருந்திருக்கும். ஒரு வேதம் படித்தவருங்கிறதுக்காக அவர் வந்து சமஸ்கிருதத்தை எப்பவுமே எதிர்க்க மாட்டார், எதிர்க்கவும் முடியாது. அப்படியாப்பட்ட கரூரார் சித்தர் வந்து எப்படி சமஸ்கிருதத்தை எதிர்ப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அது இல்லாம அந்த கோயில சாபம் கொடுத்ததுக்கான கல்வெட்டுகள் எதுவுமே கிடையாது. அது இல்லாம இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு எந்த கல்வெட்டுமே அங்க கிடையாது.